கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் பாடத்திற்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளினுடைய பாடங்களை நாம் படிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த காலாண்டு முழுவதும் கர்த்தர் நீர் என் ஆண்டவரே வெளிப்படுத்தலில் தீர்க்க தரிசன பகுதிகளில் நாங்கள் காணக்கூடிய காரியங்களை வேறு புஸ்தகங்களில் என் ஆண்டவரே நாங்கள் எப்படி அதனுடைய நிழல் படங்களை காண முடிகிறது என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னொரு பாடத்தில் நாங்கள் என் ஆண்டவரே ஒரு மனமாய் இந்த சமூகத்தில் கடந்து வந்து இந்த பாடங்களை நாங்கள் படிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாய் எந்த தொழில்நுட்ப தடைகளும் ஏற்படாதபடிக்கு என் ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுதலை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. பேசக்கூடிய அடியனுடைய நாவையும் கேட்கக்கூடிய ஒரு செவிகளையும் கர்த்தர் ஆட்கொள்ளும்படியாய் இந்த சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலாண்டு முழுவதுமாக நம்ம ரொம்ப முக்கியமான பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள், வேதாகம தீர்க்க தரிசனத்தை ஆராயக்கூடிய விதம் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாய் இந்த வாரத்தினுடைய பாடம் 8 சங்கீதங்களின் பகுதியிலிருந்து பகுதி 1. சங்கீதங்கள் என்று சொன்னால் பரிசுத்த கவிதைகள் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். பரிசுத்தமான கவிதைகள், வேதாகமத்தில் சேர்க்கப்பட்ட, வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை துதித்து பாடின பாடலாசிரியர்கள் எழுதின அழகான சங்கீதங்கள், பாடல்கள், தேவனுடைய ஆலயத்தில் பாடப்பட்ட பாடல்கள். அவைகள் கருத்தாள மிக்கவைகளாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பாடல்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பாடல்கள் என்று சொல்லும்போது நிறைய பேருடைய உள்ளங்களை அந்த வரிகள் தொடும். பாடலும் ஒரு என்ன சொல்லணும்னா ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு துதியாக, ஆண்டவரை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய வரலாற்றில் சுதந்திர போராட்ட காரியங்களை அந்த நாட்களில் இருந்த நிறைய புலவர்கள் பாடி, அந்த புலவர்களுடைய வார்த்தைகள் அவர்களை அந்த விடுதலைக்கு நேராய் தூண்டினதாய் வரலாறு சொல்கிறது. அதே போல் இந்த காலாண்டில், இந்த நாளில் நம்ம படிக்க போகிற இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தினுடைய பகுதிகள் வெளிப்படுத்தலில் நம்ம காணக்கூடிய உன்னதமான காட்சிகளை, தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்படக்கூடிய காட்சிகளை, ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த வார்த்தைகளில் நம்ம தேட போகிறோம். இந்த வார்த்தை தேடல்களுக்கு நடுவில் ஆண்டவருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டிருக்குது. சங்கீதங்கள் என்று சொன்னால் நிறைய பேர் வாசிக்கக்கூடிய ஒரு பகுதி. நிறைய என்ன சொல்லன்னு சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேர் பிரியமாய் வாசிப்பது எது என்று கேட்டிங்கன்னா சங்கீதங்கள் தான். அந்த சங்கீதங்களிலும் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேறு பகுதிகளை, வேறு வேதாகமத்தினுடைய புஸ்தகங்களை வாசிக்கிறாங்களோ புரிகிறாங்களோ இல்லை, ஆனால் சங்கீதங்கள் வாசிக்காமல் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அந்த சங்கீதங்களில் எப்படி தீர்க்க தரிசன காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன் என்று சொல்கிறார். பரிசுத்தமான அந்த கூட்டம், ஆண்டோடைய நாமம் எழுதப்பட்ட, பிதாவினுடைய நாமம் எழுதப்பட்ட கூட்டம் எங்கே நிற்கிறாங்கன்னா சீயோன் மலையில் மேலே நிற்கிறாங்க. ஆட்டுக்குட்டி ஆனவரோடு கூட நிற்கிறாங்க. இப்போ ஆட்டுக்குட்டி ஆனவர், சீயோன் மலை, இன்னும் தரிக்கப்பட்ட இந்த பரிசுத்த கூட்டம், இவங்களாம் யார் என்று சொல்லி நம்ம அப்படியே பார்க்க இருக்கிறோம். முதல் பாடமாக ஞாயிற்றுக்கிழமை பாடம் நம் பிரதான ஆசாரியர்.
பரலோக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சிகளை நம்ம எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். பரலோக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிழலாய்த்தான் இந்த பூமியிலே ஆசரிப்பு கூடாரத்தை மோசையினுடைய நாட்களில் ஆண்டவர் கட்டும்படியாய் அவர்களோடு கூட பேசுகிறார். நான் வாசிக்கிற எபிரேயரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். எபிரேயர் 9வது அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உன்னதமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்போ பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படியாய் இந்த பூலோகத்தினுடைய நிழலாய் காணப்பட்ட இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டாராம். நம்மை மீட்டு கொண்டார். எப்படிப்பட்டவராய் மீட்டு கொண்டுகிறார் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவரும் அவரே, பிரதான ஆசாரியரும் அவரே. இந்த பிரதான ஆசாரியன் அந்த பாவ நிவாரண நாளில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த ஜனங்களுக்காய் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தோடு கூட கடந்து போனால்தான் திரைச்சீலை வழிவிட்டு கொடுக்கும். அவர் கிருபாசன தண்டையிலே சேர முடியும். இப்போ நமக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராய், நமக்காய் திஷ்டாந்தங்களாக நிறைய உதாரணங்கள் வழியாக கர்த்தராகிய ஆண்டவர் எதை நமக்கு காட்டுகிறார் என்று சொன்னால், அந்த பிரதான ஆசாரியராய் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த காரியங்கள் காட்டுகிறது. தேவாலயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை ஆராய்வதால் நாம் அதிகம் கற்றுக்கொள்ளலாம். அந்த தகவல்கள் புரிதுவதற்கான ஒரு முக்கியமான பகுதி சங்கீதங்களில் உள்ளது. பரலோக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சிகளை கொஞ்சம் புரிந்துக்கிறதற்கு இந்த சங்கீதங்களின் புஸ்தகமும் நமக்கு உதவியாக இருக்குது என்று சொல்லி ஆசிரியர் அழகாக எழுதுகிறார். சங்கீதம் 122வது சங்கீதம், தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். இங்கே அழகா தாவீது எழுதுகிறார். ஒரு தாவீதனுடைய ஒரு பேராசை, தாவீதனுடைய ஒரு பெருமகிழ்ச்சியான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறார். ஆலய காரியங்களை நாடி தேடுகிற ஒரு மகிழ்ச்சி, ஆலய காரியங்களை தேடும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி அழகாக எழுதுகிறார். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்படுகிறது. இசைவினைப்பான என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இசை வெளிப்படுத்தக்கூடிய, இசையை கொடுக்கக்கூடிய இசைக்கருவிகளை நம்ம நினைவுக்கு கொள்ளலாம். கிட்டார் வாசிக்கிறவங்ககிட்ட இது நிறைய நீங்கள் காண முடியும். கிட்டார் வாசிக்க ஒரு கிட்டாரை அந்த வாசிக்கக்கூடிய நபருடைய கரங்களில் நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால், அந்த தந்திகள் சரியான விதத்தில் இருக்குதா என்று சொல்லி அதை டைட் பண்ணி அதிலிருந்து வெளிப்படக்கூடிய இசை சரியான முறையில் வரப்பட வேண்டும் என்பதற்காய் அதை அதற்கு இசைக்கேற்றாற் போல வணைவார்கள். இங்கே இழுத்து கட்டப்படும், வணையப்படும், மீட்டப்படும், தீண்டப்படும். இவைகளெல்லாம் எதற்காக என்று சொன்னால், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய இசை சரியானதாய் வெளிப்பட வேண்டும் என்பதற்காய். இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துகிறார். இசை வினைப்பாய் பரலோகத்திற்கு ஏற்புடையவர்களாய், பரலோகத்திற்கு உண்மையானவர்களாய் நம்மை ஆண்டவர் கட்டப்படுகிறார். அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளாய் இருக்கிறதா? திங்கட்கிழமை பாடத்திற்கு கடந்து போனோம் என்று சொன்னால், சியோன் மலையின் மேல் என்று சொல்லி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தை நம்ம திருப்பினோம் என்று சொன்னால், பின்பு நான் பார்த்தபோது
இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். இப்போ இங்கே ஒரு கூட்டத்தை நம்ம காண முடிகிறது. அந்த கூட்டம் எங்கே இருக்கிறாங்களா? எருசலேம் மலையின் மேலே, சியோன் மலையின் மேலே ஆட்டுக்குட்டியானவருக்கோடு கூட அவர்கள் நிற்கிறாங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது இதை அழகா தம்முடைய சங்கீதத்தில் எழுதுகிறார். சங்கீதம் 15வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 15வது சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிடுதலில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இப்போ அசைக்கப்படாமல் ஒரு பரிசுத்த கூட்டத்தை வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில் நம்ம காண முடிகிறது. அந்த கூட்டத்தில் நிற்கிறதற்கு தகுதியானவர்களாய் ஒரு ஆலோசனையை அழகா சங்கீதக்காரன் எழுதுகிறார். என்னன்னு சொன்னால், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மள இடத்துல இந்த குணாதிசயங்கள் இருக்கிறதா? இந்த குணாதிசயங்கள் தான் நம்மை சியோன் மலைக்கு அருகாமையில் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட பிதாவினுடைய நாமம் நம்முடைய நெற்றிகளில் தரிக்கப்பட்ட அந்த பரிசுத்த கூட்டத்தில் நம்மை நிற்க நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கும். அவர்கள் எப்படி இருப்பாங்களா? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இப்போ யார் என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு எனது காரியமாக யார் போவா என்று கேட்கும்போது, இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தது போல, யார் என்று கேட்கக்கூடிய இடத்துல நம்முடைய பெயர்கள் வைக்கப்பட, யார் என்று சொல்லி நம்மை சொல்வதற்கு பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த அழைப்பு நம்மை நோக்கி கடந்து வருகிறது. சியோன் மலையின் மேலே நிற்கக்கூடிய அந்த பரிசுத்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறதற்கு, நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவதற்கு சங்கீதக்காரனாகிய தாவீது 15வது சங்கீதத்தையும் 22வது சங்கீதத்தையும் எழுதுகிறார். 22வது சங்கீதம் யூதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எல்லா பலியை செலுத்துவதற்கு முன்பாக இந்த சங்கீதத்தை பாடலாய் பாடித்தான் அந்த பலியை செலுத்துவாங்களாம். இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காய் பலியாகி அந்த 4வது வார்த்தையாக இந்த வார்த்தையை பேசுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழைக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம காண முடிகிறது. செவ்வாய்க்கிழமை பாடத்திற்கு நம்மை திருப்பினோம் என்று சொன்னால், நம்முடைய இருதயங்களிலே பிரமாணம். தெய்வ மகிமை என்றால் அணுக முடியாத பளீர் வெளிச்சமென சிலர் கருதுகிறார்கள். அது சரியான விளக்கம்தான். ஆனால் தேவனுடைய மகிமை என்பது கண்ணால் காண்கிற ஒரு காட்சி மட்டுமல்ல. அவரது மகிமை என்பது அவருடைய குணம். அதுபோல தேவனுடைய நாமம் என்பதும் அவருடைய குணம் தானே. இப்போ மகிமை அவர் மூலமாய் வெளிப்படுகிறது. அவர் மகிமை நம்மளிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அது எப்படி அந்த மகிமையை வெளிக்காட்டும் என்று சொன்னால், குணம், தேவ குணத்தை பிரதிபலிக்க வேண்டும். தேவ குணம் நம்மளிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். தேவ குணம் வெளிப்படக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நிச்சயமாகவே ஆண்டவருடைய அந்த அன்பின் குணாதிசயங்கள் நம்மளிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறதா? எபிரேயர் 10வது அதிகாரம் 16-17 வசனங்களை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு
அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதையும் சொல்லுகிறார். இப்போ அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதை புரிந்துக்கிறதற்காக ஒரு டெக்னாலஜிக்கல் உதாரணத்தை நான் சொல்லணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஒரு டெக்னாலஜிக்கல் உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீட்டில் கம்ப்யூட்டர் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஃபோன்கள் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் இது கொஞ்சம் புரியும். நிறைய டவுன்லோட் பண்ணிக்கொண்டே இருந்தாங்கன்னு சொன்னால் வைரஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சரியாக செயல்பட மாட்டுது, அதுக்கு வைரஸ் வந்துருச்சு. அந்த வைரஸ் என்ன செய்யுதுன்னா அந்த கம்ப்யூட்டரை செயலிழக்க செய்கிறது என்று சொல்லுவாங்க. அப்போ அதற்கு மாறாக அந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் சொல்லுவாங்க, ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கம்ப்யூட்டருடைய டேட்டாஸ் அழிக்காது, அது இந்த வைரஸினுடைய செயல்பாடுகளை அழித்து இந்த ஆன்டிவைரஸ் நீங்கள் உள்ளே போட்டிருந்தீங்கன்னா அது கம்ப்யூட்டரை சரியான விதத்தில் பயன்பட வைக்கும். அது வைரஸ் போல் இந்த கம்ப்யூட்டரை கெடுக்கக்கூடிய காரியங்களை அனுமதிக்காது என்று சொல்லி ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு என்று சொல்லுவாங்க. அதனாலேயே நிறைய கம்ப்யூட்டரினுடைய அந்த பொருளுக்கு இணையான அதற்கு மேலே கூட அதனுடைய பாதுகாப்புக்காக இந்த ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதை ரினியூ பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறவர்களுக்கு இது நன்றாக தெரியும். அதுபோல் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பிரமாணத்தை அவங்களுடைய இருதயத்தில் எழுதி வைப்பாராம். அந்த பிரமாணம் எதை காட்டுகிறதுனா தேவனுடைய குணத்தை காட்டுகிறது. தேவனுடைய குணத்தை அவர்களுடைய இருதயத்தில் எழுதி வைப்பாராம். அந்த குணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அவர்களிடத்திலிருந்து வெளிப்படும் என்று சொல்கிறார். அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கத்தக்கதாய், அந்த பாவங்கள் என்ன என்று சுத்திகரிக்கத்தக்கதாக, சுட்டி காட்டத்தக்கதாக அவருடைய பிரமாணங்களை அவங்க இருதயத்தில் எழுதி வைத்தார் என்று சொல்லுகிறது. நம்முடைய இருதயங்களில் அவருடைய பிரமாணங்கள் இருக்கிறதா? அந்த பிரமாணம் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுகிறதா? அந்த பிரமாணம் என்னை சரியான விதத்தில் தேவனை நோக்கி நடக்க செய்கிறதா? அந்த பிரமாணம் இருதயத்தில் எழுதப்பட்ட அந்த பிரமாணத்தினுடைய குணாதிசயங்கள் என்னை சியோன் மலைக்கு அருகாமையிலே கொண்டு போய் நிறுத்த என்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதா என்று சொல்லி நம்ம நிதானித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த பாடத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால், சங்கீதம் 5வது அதிகாரத்தை பாடமாய் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சங்கீதம் 5 வாசித்தோம் என்று சொன்னால் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இப்போ சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார், ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு குணம். 4வது வசனத்தை வாசிக்கிறேன். நீர் துன்மார்க்கரிடத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லையே. இப்போ துன்மார்க்கர் பிரிந்து தீமை பக்கத்தில் வராமல் பரிசுத்த மாத்திரம் அவர் அருகாமையில் இருக்கிற ஒரு காட்சியை காண முடியும். இதை வெளிப்படுத்தல் 21:3 நம்ம வாசிக்க முடியும். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இப்போ தீமை நெருங்காதபடிக்கு அவருடைய குணாதிசயம் நம்மை அவர் அருகாமையில் கொண்டு போய் சேர்க்கிறது. 7வது வசனத்தை சங்கீதம் 5:7 வாசிக்கிறேன். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் பணிந்து கொள்கிறவர்களை தான் எங்கே காண முடியும் என்று சொல்கிறார்னா, சியோன் மலைக்கு அருகாமையில் காண முடியும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் காண முடியும். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மளிடத்தில் இருக்குதா? வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நம்ம காணக்கூடிய அந்த பரிசுத்த கூட்டத்தினுடைய
தோற்றங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார். வியாழக்கிழமை பாடத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால், பாதகருக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பேன். ஒரு ஊழிய பொருத்தனையை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறதை காண முடிகிறது. சங்கீதம் 51 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 51 அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசித்தோம் என்று சொன்னால், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாயிருப்பேன். இப்போ ஒருவேளை அந்த சியோன் மலைக்கு அருகாமையில் நிற்கக்கூடிய அந்த தகுதியை இழந்து போனவனாய் நான் நிற்கிறேன் என்று சொன்னால், நான் ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் செய்து, ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் செய்து, நான் பாதகன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவனாய் நான் நிற்பேன் என்று சொன்னால், எனக்கும் வழிகாட்ட அவருடைய வழியை உபதேசிக்க சங்கீதக்காரன் ஒரு பொருத்தனை எழுதுகிறார். அந்த பொருத்தனையின்படியாக உபதேசிக்கிறார். அந்த உபதேசம் என்ன செய்து என்று சொன்னால், என்னை இன்னொரு என்ன சொல்லன்னு சொன்னால், அந்த பாதகன் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நான் மனந்திரும்பி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னால், அவர் ஈசோப்பினாலே கழுவி சுத்திகரிக்கிறார் என்பதை உணர்வுபூர்வமாக எழுதுகிறார். 10வது வசனத்திலிருந்து வாசித்தோம் என்று சொன்னால், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதக்காரன் உணர்ந்து இன்னொரு வாய்ப்பை கேட்டு எழுதுகிறார். உற்சாகமான ஆவியை தரவும் அவரால் முடியும், சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கவும் அவரால் முடியும். இதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொல்ல நம்ம சொன்னோம்ல, அப்படியே பிரமாணத்தை இருதயத்தில் எழுதுவார்னு. அந்த பிரமாணத்தை மறுபடியும் எழுதி என்னுடைய குணாதிசயங்களை மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் தகுதி பெற செய்யக்கூடிய கிருபை அவரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்களும் நானும் இருப்போம். சங்கீதங்கள் புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த கூட்டத்தில் நிற்கக்கூடியதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்க்க தரிசனத்தினுடைய பகுதிகளை இந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து நம்ம இந்த நாளில் படித்தோம். இன்னொரு பகுதியை அடுத்த வாரத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த பாடங்களுக்காக இந்த பாடங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்காய் நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்தும்படியாய், எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய், உம்முடைய பிரமாணங்களை எங்களுடைய இருதயத்தில் எழுதும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் தொடர்ந்து கூட இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். வேதாகமத்தை இன்னும் அதிகமாய் நம்ம கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். இந்த பாடங்கள் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்கள் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.